இந்த நாளிலும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் அடித்து துன்பப்படுத்தப்பட்டு மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை துதித்து பாடினார்கள், ஜெபம் செய்தார்கள். ஒருவேளை நம்ம எவ்வளவு நேரங்களில் நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம், உலகத்தாரை சார்ந்திருக்கிறோம், நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களிடம் உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி துதித்து பாடினார்களாம். அப்போ என்ன நடந்தது பாருங்க, அவங்க இருந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்களும் ஏதாவது ஒரு கட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு தான் தரப்போகிறாரு. துதித்து ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன். ஒருவேளை அந்த பிரச்சனையின் ஆழங்கள், அந்த அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வலுவான பிரச்சனைகளை ஆண்டவர் வேரோடு பிடுங்கி அதை இதிலிருந்து உங்களை வெளியேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம்.